இன்னைக்கு நம்ம குக்கரில் சக்கரை பொங்கல் நல்லா குழைவா அருமையான டேஸ்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த பருப்போட கலர் மாறிடக்கூடாது. நல்ல ஒரு வாசனை வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை குக்கரில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இப்போ கழுவுன அரிசியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை சேர்த்துட்டு அரிசியை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த அரிசி கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி உப்பு சேர்த்து நீங்கள் பொங்கல் செய்யும்போது அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு இந்த குக்கரில் விசில் மாட்டி விட்டுருங்க. 4 விசில் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வெல்லம் எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாதம் நல்லாவே குழைவா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எப்போதுமே பொங்கலுக்குன்னு அரிசி வாங்கும்போது புது பச்சரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. இது சீக்கிரமாகவே குழஞ்சி வந்துடும். இப்போ இந்த சாதத்தை இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. இப்படி மசிச்சு விடும்போது சக்கரை பொங்கல் நல்லா குழைவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த சக்கரை தண்ணியும் சேர்த்துட்டு பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டா 2 கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க. இது சக்கரை பொங்கலுக்கு கரெக்டான இனிப்பு. இப்போ இந்த சக்கரை பொங்கலை இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் சுக்கோடு சேர்த்து இந்த ஏலக்காவும் நுணுக்கும் போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இந்த பொங்கலுக்கு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பச்சரிசி வாங்கும்போது நீங்கள் புது அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பொங்கலுக்கு நீங்கள் வெல்லம் வாங்கும் போதுமே நல்லா கலரான வெல்லமாக வாங்கிக்கோங்க. இந்த 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சக்கரை பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் 50 மில்லி அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூடுதலாக நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குறைவாகவே நெய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை பொங்கலில் நெய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் இந்த சக்கரை பொங்கல் நல்ல தித்திப்பாக அருமையான சுவையோடு இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுமே கரண்டி வச்சு இந்த மாதிரி சக்கரை பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பொங்கல் சூட்டோட இந்த நெய்யும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கலை கரெக்டான அளவுகளோடு செய்யுங்க. குக்கரில் நல்லா குழைவாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.